Hi friends, welcome to my YouTube channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சினிமா பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல வீடியோஸ் வரதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மார்ச் 27 மற்றும் 28 ரிலீஸ் ஆக இருக்க சியான் விக்ரம் சாரோட வீரதீர சூரன், லூசிஃபர் 2 எம்புரான், அப்புறம் சிக்கந்தர் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் மற்றும் ஹைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 படங்களில் எனக்கு இந்த படம் மேலே அதிக ஹைப் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வீரதீர சூரன் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்தில் சியான் விக்ரம் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த படத்தோட டீசர்ஸ் மற்றும் மற்ற அப்டேட்ஸை பார்த்தாலும் இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த வீரதீர சூரன் பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ மற்ற 2 படங்களை பற்றி பார்ப்போம். லூசிஃபர் 2 த எம்புரான், இந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படம். ஒரு 400 கோடி அளவில் இந்த படத்தை எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு மலையாள படமும் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ரெடியானதே கிடையாது. என்ன தான் பார்ட் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய பட்ஜெட் போடுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. லூசிஃபர் 2 எம்புரான் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த டீசர் பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல டீசராக தான் இருந்துச்சு. ஆனால் டீசருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு அந்த டீசர் ரிலீஸ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ரெஸ்பான்ஸுமே கூட அவ்வளோ பெருசாலாம் இந்த டீசருக்கு வரல. ஒரு டீசெண்டான ரெஸ்பான்ஸ் தான் இந்த டீசருக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த 3 படத்தில் எனக்கு வீரதீர சூரனோட டீசர் தான் பிடிச்சிருந்தது. ஆனால் ஒரு படத்தோட டீசர் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வச்சு மட்டுமே அந்த படத்தோட ஹிட் ப்ரெடிக்ட்டை நம்மளால் டிசைடே பண்ண முடியாது. அந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வெற்றிமாறன் சார் சொல்கிற மாதிரி நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த படம் ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகும். இல்லைனா அந்த படம் வந்து மக்களுக்கு கனெக்ட் ஆகாமல் ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தான் அமையும். ஓகே, ஃபைனலாக இந்த வீரதீர சூரன் படம் வந்து எப்படி இருக்கும்? இந்த படம் வந்து 20 இந்த படத்தோட ட்ரெய்லருக்கான ஒரு கிராண்ட் லான்ச் நடக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரை வந்து 20 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் வச்சு தான் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஏற்கனவே இந்த படம் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது. இந்த படம் வந்து தமிழ்நாடு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சினாலே போதும். ஒரு பெரிய லெவல் பாக்ஸ் ஆஃபீஸை கண்டிப்பாக இந்த படம் பண்ணும். எனக்கு அதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. சரி, ஓகே, இந்த லூசிஃபர் படத்தோட ட்ரெய்லர் வந்து வர மார்ச் 15 ரிலீஸ் ஆகுது அப்படின்னும், மேலும் சிக்கந்தர் படத்தோட ட்ரெய்லர் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற சரியான அப்டேட் இல்லை. ஸோ இந்த 3 படங்களில் நான் முதல்ல வீரதீர சூரன் திரைப்படத்தை தான் போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் எந்த திரைப்படத்துக்கு முதல்ல போகிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிவடையுது. அண்ட் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் கோல்டன் மூவிஸ்.